ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 15, 2024. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். நமது தேசம் சுதந்திரமானது. இதை பற்றிய பெருமை நமக்கு இருக்கிறது. மேலும் இப்போது நமது இந்த தேசம் மாயையினுடைய பிடியிலிருந்தும் சுதந்திரமடைந்துவிடும். இங்கே தேவி தேவதைகளின் அரசாட்சி நடைபெறும். நாலாபுறங்களிலும் சுகம், அமைதி, தூய்மை தன்மை, புண்ணியம் ஆகியவற்றின் அரசாட்சிதான் நடைபெறும். அவ்வாறு வரக்கூடிய காலகட்டத்தை நாம் வரவேற்று கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தங்க யுகத்தின் வருகைக்காகவும் உங்களுக்கு பன்மடங்கு வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நமது சுதந்திர போராட்ட வீரர்களையும் தியாகிகளையும் நாம் நினைவு கூர்கிறோம். அவர்கள் இந்த தேசத்தை சுதந்திரமடைய செய்வதற்காக தனது உடல், மனம், பொருள் அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். ஆனால் தேசத்தை சுதந்திரமடைய செய்தது மட்டும் போதுமானதல்ல. சுதந்திரமடைந்த பின்பு நாம் பல களங்களிலும் அவசியம் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் மனிதத்தன்மை என்பது வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இப்போது நாம் மனிதத்தன்மையை விழிப்படைய செய்ய வேண்டும். கீழ்த்தரமான எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும். அதுவும் கூட அடிமைத்தனம் அல்லவா? மாயைக்கு அடிமையாக இருப்பது, காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் ஆகிய விகாரங்களுக்கு அடிமையாக இருப்பது, இவை மிகப்பெரிய அடிமைத்தனமாகும். இவற்றிலிருந்தும் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிமைத்தனம் என்பது உண்மையில் மனிதரை கஷ்டப்படுத்துகிறது. எப்போது மனிதர் இந்த விகாரங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறாரோ அவர் மிகுந்த சுகத்தை அனுபவம் செய்கிறார், வெற்றியை நோக்கி முன்னேறுகிறார். அவரது வாழ்வின் தடைகளும் அழிந்து விடுகின்றன. எனவே இப்போது பாரதவாசிகளாகிய நாம் அனைவரும் பாரதத்தை உயர்ந்த தேசமாக ஆக்குவதற்காக உழைக்க வேண்டும். பாரதத்தை கலங்கரை விளக்காக, ஞானத்தின் வள்ளலாக, உலகத்திற்கே குருவாக ஆக்கக்கூடிய பாதையில் நாம் முன்னேற வேண்டும். பாரதம் என்றால் அது வெறும் இந்த பாரத மண் அல்ல. அது ஏதோ ஸ்தூலமான பொருள் அல்ல. பாரதம் என்றாலே பாரதவாசிகள். ஒவ்வொரு பாரதவாசியும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அமைதியால் தனது வாழ்வினை நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு உண்மையான நண்பராகிவிட வேண்டும். அப்போது பாரதத்தின் சித்தாந்தங்களை, பாரதத்தின் நீதிகளை முழு உலகும் பின்பற்றும். மேலும் இவ்வாறு நாம் உலகிற்கே குருவாகி விடுவோம். பாரதத்தின் கொடியை இவ்வுலக வானில் நாம் மீண்டும் பறக்கச் செய்ய வேண்டும். அவசியம் அப்படிப்பட்ட நாள் வரப்போகிறது. சுயம் பகவானே அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனவே வாருங்கள், நாம் மனோவிகாரங்களிலிருந்து விடுபடுவோம். யார் முழுவதுமாக விடுபட்டு விட்டார்களோ அவர்களுக்கு பன்மடங்கு வாழ்த்துக்கள். பாரதம் சுதந்திரம் அடைவதற்காக எந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் தன்னை பலியாக்கி கொண்டார்களோ அவர்களை இன்று நாம் அன்போடும் மரியாதையோடும் நினைவு கூர்கிறோம். அவர்களுக்கு தலை வணங்குகிறோம். அவர்களது தியாகத்திற்கும் தலை வணங்குகிறோம். அவர்களது பாதையில் இந்த தேசத்தை, இந்த முழு உலகத்தையும் விகாரங்களிலிருந்து விடுபடுவதற்காக தொடர்ந்து உழைப்போம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளுக்கான வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.